நேற்று வந்த தேமுதிகவுக்கு ஸ்டாலின் அள்ளி கொடுத்ததும் தங்களுக்கு கிள்ளி கொடுத்ததும் கூட்டணி கட்சிகளை விரக்தியின் விளிம்புக்கு தள்ளியுள்ளன. இடதுசாரிகளை ஒதுக்குகிறார்களா அல்லது வேண்டா வெறுப்பாக கூட்டணிக்குள் வைத்திருக்கிறார்களா என்று ஸ்டாலினை பார்த்து காட்டமாக கேட்டிருக்கிறார் பாலபாரதி. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம். எவ்வளவோ கெஞ்சி பார்த்த வேல்முருகன் கூட்டணியில் இருந்தே வெளியேறிவிட்டார். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை தன்னுடைய டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிய கமல்ஹாசன் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கூறி தேர்தல் தியாகி ஆனார். வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளை அவற்றின் விருப்பத்துக்கு மாறாக தலைமை கட்சியின் சின்னத்தில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதே தொகுதிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கமும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஸ்டாலின் சொல்லியும் புதுச்சேரியில் எங்களுக்கு சீட் தர காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டது. மொத்த கூட்டணியும் பலவீனமாகிவிட்டது என்றார் கே பாலகிருஷ்ணன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி என்பது இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கிற நிலை என்பதுதான் பார்க்க முடிகிறது. புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரசும் 5 தொகுதிகளில் ஒன்றை எதிர்த்து ஒன்று போட்டியிடுகின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணி குழப்பத்தின் உச்சத்தில் உள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளிப்படையாக தங்கள் அதிருப்தியை பகிரங்கப்படுத்த தொடங்கியுள்ளன. நேற்று வந்த தேமுதிகவுக்கு ஸ்டாலின் அள்ளி கொடுத்ததும் தங்களுக்கு கிள்ளி கொடுத்ததும் கூட்டணி கட்சிகளை விரக்தியின் விளிம்புக்கு தள்ளியுள்ளன. குறிப்பாக திண்டுக்கல் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான பாலபாரதி தன்னுடைய சமூக ஊடக வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். தோழர்கள், நண்பர்கள் அனைவரின் வருத்தமும் வலியும் என்னை தாக்கியுள்ளது. கம்பீரமாக போராடும் உங்கள் கரங்களை பற்றிக் கொள்ளுகிறேன். வேதனையோடுதான் இதனை பதிவு செய்கிறேன். நமது கூட்டணிக்குள் அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு செய்வதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தேமுதிக, காங்கிரஸ், விசிக கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணிக்கைக்குள்ளும் நாங்கள் வரவில்லை. ஆனால் தேமுதிக ஒரு கருத்தை முன்வைத்தது. கூட்டணியில் ஒற்றுமை கருதி ஒரு சில இடங்களை விட்டுத்தர தயார் என அறிவித்தார்கள். திமுக தலைமைக்கும் அது தெரியும். சிபிஎம் தரப்பில் வழங்கப்பட்ட இந்த எண்ணிக்கை சரியானதல்ல என்று பலமுறை கூறப்பட்டது. இந்த 2 குரலையும் திமுக தலைமை ஏன் காதில் போட்டுக் கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவில்லை? இடதுசாரி அரசியலை திமுக பாதுகாக்கிறது என்று விசிக தலைவரும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு மட்டும் ஏன் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது? இப்போது மக்கள் நீதி மையம் முழுமையாக தங்கள் தொகுதிகளை விட்டுக் கொடுத்து விட்டது. ஒவ்வொரு கட்சியும் வெளியே தனி கட்சிகள் என்றாலும் கூட்டணிக்குள் அங்கம்தானே. தங்கள் வீட்டில் ஏற்பட்ட துக்கத்திற்கு கூட இத்தனை கலங்கியிராத தோழர்கள் இன்றைய நாளில் அத்தனை துயரத்தோடு காணப்படுகிறார்கள். தன் வீட்டுக்கு பட்டா இருக்காது, ஆனால் ஊருக்கே பட்டா கேட்கும் போராட்டத்தில் முன்வரிசையில் நிற்கும் போராளிகள் அவர்கள். சுயநலமற்ற, எந்நேரமும் மக்களுக்கான போராட்டத்தில் இறுதி மூச்சு அடங்கும் வரை தங்களுக்கென்று எதையும் சேர்த்து கொள்ளாத தியாகத்தோடு வாழ்பவர்கள். அவர்களின் வருத்தங்களை ஒரே ஒரு எண்ணிக்கை பூர்த்தி செய்து விடாது. பிரச்சனை அதுவல்ல. இடதுசாரிகளை இந்த அளவுக்கு கீழே தள்ளுவது நியாயமா, சரியா? இடதுசாரிகளை ஒதுக்குகிறார்களா அல்லது வேண்டா வெறுப்பாக கூட்டணிக்குள் வைத்திருக்கிறார்களா? இந்த கேள்விகளை பொதுமக்களும் கேட்கிறார்கள், நானும் கேட்கிறேன் என்று ஸ்டாலினை பார்த்து காட்டமாக கேட்டிருக்கிறார் பாலபாரதி. அதே நேரம் நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம் என்று கூறியிருக்கிறார் மதிமுக அவைத்தலைவர். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென மதிமுக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே சொந்த சின்னத்தில் மதிமுக போட்டியிட இருக்கிறது. கடந்த முறையை விட 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதால் மதிமுகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னை அறிவாலயத்தில்
செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை கொடுக்கவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம். இதுதான் எங்கள் நிலைமை. எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தமும் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 4 தொகுதிகளிலும் எங்கள் சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ். மதிமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் தன்னுடைய முகநூலில் நெஞ்சு பொறுக்குதிலேயே என்று ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறார். மதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ் மாணிக்கம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பட்டியலிட்டு நெஞ்சு பொறுக்குதிலேயே என குறிப்பிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை காட்டியிருக்கிறார். அவரது முகநூல் பதிவுக்கான பின்னூட்டத்தில் இதற்கு தேர்தல் புறக்கணிப்பு எவ்வளவோ மேல், நம்மை அளிக்கும் ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். பதவி ஆசை பிடித்த 2ஆம் கட்ட தலைகள் மட்டுமே இந்த நிலைக்கு காரணம். கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த குழப்பத்துக்கு மத்தியில் எவ்வளவோ கெஞ்சி பார்த்த வேல்முருகன் கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டார். இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதனிடையே தனக்கு ஒன்றும் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டது மக்கள் நீதி மய்யம். எனவே திமுகவே வெளிப்படையாக அதனை அறிவிப்பதற்கு முன் கமல்ஹாசன் முந்திக் கொண்டார். தன்னுடைய டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிய கமல்ஹாசன் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கூறி தேர்தல் தியாகி ஆனார். முடிவு என்னன்னா, நாங்க அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணல, எப்பவுமே எண்ணல. நான் வரும்போதும் சரி, அது நீங்க எப்படி வேணா யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும். அது கமல்ஹாசனின் பரிதாப நிலையை பார்த்த திருமாவளவன் துணிச்சலான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தோழமை கட்சிகள் தாமே விரும்பி கூட்டணியின் தலைமை கட்சி சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் அதை ஏற்பது அந்த கட்சிக்கு செய்யும் உதவியாகும். அதே சமயம் தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளை அவற்றின் விருப்பத்துக்கு மாறாக தலைமை கட்சியின் சின்னத்தில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன். அவர் மேலும் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். அது அவர்களது சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கி போட்டுவிடும். அதாவது தோழமை கட்சிகளை தலைமை கட்சியின் சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்துவது அவர்களது சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கி போட்டுவிடும். தோழமை கட்சிகளின் அந்த சுதந்திரத்தில் கூட்டணியின் தலைமை கட்சி தலையிடாமல் இருப்பதே ஜனநாயகத்துக்கு செலுத்தும் பெருமதிப்பாகும். மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடாது என முடிவெடுப்பது அவர்களின் பெருந்தன்மையாக இருக்கட்டும். ஆனால் அண்ணன் கமல்ஹாசனை அவ்வாறு விட்டுவிட மாட்டோம் என அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தங்களின் உயர்ந்த மாண்பாக அமையட்டும். தொகுதிகள் எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணி மீதான நன்மதிப்பையும் தங்கள் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகிறேன். அப்போதுதான் வெல்வோம் ஒன்றாக என்கிற தங்களது முழக்கம் முழுமையடையும் என்று திருமாவளவன் ஸ்டாலினுக்கு அறிவுரை கூறியுள்ளார். இந்நிலையில் தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. நேற்று வியாழக்கிழமை கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விடும் என்றார்கள். ஆனால் நடக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களிலும், தேமுதிகவுக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களிலும் தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி நீடிக்கிறது. காங்கிரஸ் கொடுத்த பட்டியலில் உள்ள தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை திமுகவால் ஒதுக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறது திமுக கூட்டணி.
தேமுதிக என்ற ஒரு கட்சியை உள்ளே அனுமதித்ததன் மூலம் மற்ற கட்சிகளின் அபிமானத்தை இழந்து விட்டார் ஸ்டாலின். தேமுதிக விவகாரத்தில் எடப்பாடியார் தயக்கம் காட்டியது ஏன் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி இந்தி கூட்டணியிலும் உச்சம் தொட்டிருக்கிறது குழப்பம். காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும், திமுகவுக்கு 13 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி வில்லியனூர், மங்களம், திருபுவனை, பாகூர், முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், காலாப்பட்டு, கதிர்காமம், காரைக்கால் தெற்கு, டிஆர் பட்டினம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போல உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் ஊசுடு மற்றும் நெட்டம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக திருமா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுகவுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் இருந்து உழவர்கரை தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியது திமுக. ஆனால் அந்த தொகுதியில் RSS பிஜேபியை சார்ந்தவரும் பிஜேபியிலிருந்து விலகி ஒரு சில வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவருமான ஒருவரை தன்னுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது காங்கிரஸ். அந்த தொகுதி பிசிகவுக்கென ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வாபஸ் பெறவில்லை. இதனால் காங்கிரஸ் கூட்டணியில் விசிகவுக்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாகாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே வேறு வழியின்றி விசிக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளுக்குமான அதிகாரபூர்வமான வேட்பாளர்களை நான் அறிவித்து இருக்கிறேன். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையே கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கிறது என்று திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சில தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுவை திரும்ப பெற மறுத்துவிட்டனர். குறிப்பாக காலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, மங்களம் மற்றும் திருபுவனை ஆகிய 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. எனவே அந்த 5 தொகுதிகளிலும் திமுகவும் காங்கிரசும் ஒன்றை எதிர்த்து ஒன்று மோதுகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதே தொகுதிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கமும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சலீம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். புதுவை கூட்டணி சிக்கல்களுக்கு காங்கிரசின் அணுகுமுறைதான் காரணம். தற்போது புதுச்சேரியில் இந்தி கூட்டணியே இல்லாமல் போய்விட்டது. கூட்டணியில் பல மதசார்பற்ற சக்திகள் இருந்தாலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே பிரதான கட்சிகள். ஆனால் இந்த 2 கட்சிகளும் ஒன்றை எதிர்த்து ஒன்று போட்டியிடுகின்றன. புதுச்சேரியில் இந்தி கூட்டணி எங்கே இருக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் தான் என்றார் சலீம். இந்தியா கூட்டணிக்கு பிரதான கட்சி திமுக, காங்கிரஸ் ரெண்டுமே போட்டி போறாங்களே. அப்படி இந்தியா கூட்டணி எங்க இருக்கும்? அப்ப இந்த இந்த இந்தியா கூட்டணியுடைய சீர்குலைவுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை தான். இதற்கிடையே புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்வதற்காக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். காரைக்காலில் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யுமாறு நாங்கள் கேட்டோம். முதல்வர் ஸ்டாலினும் சிபிஎம்முக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என பரிந்துரைத்தார். ஆனால் அங்கே காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. ஸ்டாலின் சொல்லியும் புதுச்சேரியில் எங்களுக்கு சீட் தர காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியை வீழ்த்துவதற்கான பரந்த மேடையை அமைக்க திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமைகள் தவறிவிட்டன. திமுக மற்றும் காங்கிரசுக்கு எல்லா இடங்களிலும் வாக்கு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இப்போது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே போட்டியிட்டுக் கொள்ளுகின்றனர். எங்களை எதிர்த்தும் போட்டி போடுகின்றனர். தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்சியும் விட்டுக் கொடுக்க வேண்டும். காங்கிரசும் திமுகவும் விட்டுக் கொடுக்காததால் மொத்த கூட்டணியும் பலவீனமாகிவிட்டது என்றார் கே பாலகிருஷ்ணன். திமுக காங்கிரசுக்கு எல்லா இடங்களிலும் ஓட்டு போடுங்கன்னு சொல்ற நிலைமை இல்லை இப்ப. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்களை எதிர்த்து அவங்க போட்டி போடுறாங்க. இப்ப லாஸ்பேட்டையில எங்களை எதிர்த்து காங்கிரஸ் தான் போட்டி போடுது. திரிபுவனத்தில் எங்களை எதிர்த்து திமுக தான் போட்டி போடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நாங்கள் எல்லா இடங்களையும் திமுக காங்கிரஸ் ஓட்டு ஆதரவு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அநேகமா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி
ஒரு வலுவான கூட்டணி என்பது இன்னைக்கு தளர்ந்து போயிருக்கிற நிலை என்பதுதான் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்து வருவது புதுவையில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. பல தொகுதிகளில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கூட்டணியில் உள்ள கட்சிகளே தனித்தனியாக களம் காண இருக்கின்றன. புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரசும் 5 தொகுதிகளில் ஒன்றை எதிர்த்து ஒன்று போட்டியிடுகின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் போது இண்டி கூட்டணியில் என்ன சூழல் நிலவியதோ அதே சூழல் அப்படியே புதுச்சேரியிலும் நிலவுகிறது. எனவே பீகாரில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட் தான் புதுச்சேரியிலும் வரும். எனவே புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி அமைவது உறுதி, ரெங்கசாமி முதல்வராவதும் உறுதி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.